பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். பார்வையற்றவருக்கு பார்வை தந்த இயேசு. பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர்களுக்கு மருத்துவத்தால் பார்வை தர முடியாது. அதுதான் உண்மை. மருத்துவர்களால் பார்வை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் வழியில் இயேசு வரும்பொழுது ஒரு குருடனை அந்த இடத்தில் பார்க்கிறார். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் கேட்பது, இது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கும் பொழுது, இல்லை, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்னா, உமிழ் நீரை துப்பி சேறு உண்டாக்கி அவனுடைய கண்களில் மெதுவாக தேய்க்கிறார். மெல்ல தேய்த்து அவனை என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் உடனே என்ன செய்கிறான் என்றால் கீழ்ப்படுகிறான். இயேசு சேரை உண்டாக்கி அதை கண்ணில் அவர் தேய்ச்ச உடனே, நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்ன உடனே அவன் அந்த சீலோவாம் குளத்தை நோக்கி அவன் செல்வதை நாம் நன்கு அறிகிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய உள்ளத்தில் விசனமாக இருந்திருக்கும். சீடர்கள் இப்படியெல்லாம் நம்மளை சொல்கிறாங்களே, இது இவன் செய்த பாவம்தான், இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும். ஆனால் இயேசு அவனை தொடுகிறார். தொட்டவுடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு பாவி இல்லை, நம் பாவம் செய்யாதவன் என்று அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு அந்த பார்வையற்ற அந்த மனிதனுக்கு சொன்னபடியே அவன் போய் என்ன செய்கிறான், சீலோவாம் குளத்திலே போய் நின்று அவன் மெதுவாக அமர்ந்து அவன் போய் அவனுடைய கரங்களினாலே அந்த சீலோவாம் குளத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து அவனுடைய கண்களில் அவன் தேய்த்து கழுகுகிறான். கழுகும் பொழுது பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஒரு அற்புதமே நடக்குது. அவன் பார்வை அடைகிறான். இன்றும் கூட பிறவியிலேயே நமக்கு என்னென்ன குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுவார். எல்லா பிறவி குறைகளையும் போக்கி நமக்கும் அவர் விடுதலை தருவார். ஆண்டவர் சொன்னபடி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க செய்வார். ஆமேன்.